நம்ம சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்களோ, இல்லாட்டி நம்ம சொன்னதை கேட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லிடுவாங்களோ, அந்த பயத்திலேயே வந்து நம்ம சொல்றதே கிடையாது. ஒரு கோட் சொல்லுவாங்க, இந்த பிசியோதெரப்பியும் ஆக்குபேஷன் தெரப்பியும் வந்து ஹோம் டு டோம் சொல்லிட்டு, அப்படின்னா கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்களா காமனா ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ குண்டாயிட்டாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ குண்டாயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் குண்டாவல, நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி ஆக்கிடுறோம். இப்பெல்லாம் அந்த மாமியார் மருமக கொடுமை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணெண்ணெய் ஊத்துறது, வீட்டோடு துரத்தி விடுறது, வரதட்சணை கொடுமை அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்டே செப்பரேட் ஆயிடுறாங்க, அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணாலும் பிரச்சனை வருது. நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இன்னும் அதிகமா வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. ஒரு சைக்காலஜிஸ்டையோ சைக்காட்ரிஸ்டையோ போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை மைண்ட்ல பிரச்சனை இருந்தாதான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்மா இருக்கு. கிடையாது. உங்களால்